Hi students, இப்போ நம்ம relation and function chapterல exercise 1.5ல 7th problem பார்க்க போறோம்ப்பா. ஸோ இந்த 7th problem என்ன கொடுத்துட்டாங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. f of x, g of x கொடுத்துட்டாங்க. அதோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து it stems from real number to real number. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இன்புட் வந்து ஒரு செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ், அதே மாதிரி அவுட்புட்டும் ஒரு செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஜியோட ஃபங்க்ஷனுக்கும் இன்புட் வந்து ஒரு செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ், அவுட்புட்டும் ஒரு செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் சொல்லிட்டாங்க. ஸோ it stems from r to r சொல்லிட்டாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் f வந்து 1 ஃபங்க்ஷனா, இந்த ஃபங்க்ஷன் g வந்து 1 ஃபங்க்ஷனா, அதே மாதிரி f டாட் g கண்டுபிடிச்சா அந்த ஃபங்க்ஷன் வந்து 1 ஃபங்க்ஷனாக சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே 1 ஃபங்க்ஷனாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம வந்து ரியல் நம்பர்ஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு என்ன தெரியும், நம்பர் லைன் ஒரு நம்பர் லைன் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இந்த நம்பர் லைனில் நம்ம ரியல் நம்பர்ஸ் வச்சுப்போம், சரியா? ஸோ ரியல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன, போத் பாசிட்டிவ் வேல்யூஸ் நெகட்டிவ் வேல்யூஸ் வரும், ரேஷனல் நம்பர் இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னு எல்லா வேல்யூஸும் வரும், புரிஞ்சதா? ஸோ எல்லாமே சேர்ந்தது தான் ரியல் நம்பர்ஸ். ஸோ நம்ம வந்து ஒரு நம்பர் லைன் போத் பாசிட்டிவ் நெகட்டிவ் வேல்யூஸ் வச்சுப்போம். ஸோ நான் 0, 1, 2ன்னு வச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி 0, -1, -2ன்னு நான் வச்சுக்கிறேன், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம f of x கண்டுபிடிப்போம். f of x வந்து 1 ஃபங்க்ஷனாக இல்லையா சொல்லி பார்ப்போம், சரியா? ஸோ f of x பாருங்கள். ஸோ f of x என்ன கொடுத்துட்டாங்க, x பவர் 5ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் 1 எடுத்துக்கிறேன், சரியா? என் இன்புட் நான் 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். தட் இஸ் f of 1 என்ன வரும், 1 பவர் 5 வந்து 1 தான் வரும். நெக்ஸ்ட் நான் இன்புட் வந்து -1 கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ f of -1 என்ன வருது, -1 பவர் 5 என்ன வரும், -1 தான் வரும். ஸோ அதே மாதிரி நான் 2 கன்சிடர் பண்ணிக்கிறேன். f of 2 என்ன வரும், 2 பவர் 5 வந்து 32 வரும், புரிஞ்சதா? நான் இன்கே f of -2 எடுத்துக்கிட்டேன்னா f of -2 என்ன, -2 பவர் 5 தட் இஸ் -32 வரும், புரிஞ்சதாப்பா? ஸோ இந்த 4 இன்புட் நான் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு சர்டன் வேல்யூஸ் வந்திருக்கு. நான் இப்போ இதை ஆரோ டயக்ராமில் வரைஞ்சி பார்க்க போகிறேன், சரியா? ஸோ ஃபஸ்ட் என் இன்புட் வந்து இன்புட் அவுட்புட் ரெண்டுமே இருக்குது, சரியா? செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ், சரியா? ஸோ நான் இன்புட் நான் என்ன கன்சிடர் பண்ணிக்கிட்டேன், 1, -1, 2, -2ன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவுட்புட் எனக்கு என்ன வந்தது, 1, -1, 32, -32ன்னு வந்தது. ஸோ இப்போ நான் மேப்பிங் பண்ண போகிறேன் இந்த ஆரோ டயக்ராமில். ஸோ எனக்கு 1க்கு வந்து 1 தான் அவுட்புட்டு, -1க்கு -1 தான் அவுட்புட்டு, 2க்கு வந்து 32 அவுட்புட் இருந்தது, -2க்கு -32 வந்தது. ஸோ இங்கே ஒரு இன்புட்டுக்கும் யூனிக் இமேஜ் வந்து அவுட்புட்டில் இருக்குது. ஸோ 1 ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, ஒரு இன்புட்டுக்கு வந்து டிஃப்ரெண்ட் இமேஜ் வந்து அவுட்புட்டில் இருக்கணும். ஒரு இன்புட்டுக்கு வந்து யூனிக் இமேஜ் அவுட்புட்டில் இருந்தால் அது 1 ஃபங்க்ஷன். இங்கே வந்து நம்ம 1 ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது, ஏன்னா ஒவ்வொரு இன்புட்டுக்கும் டிஃப்ரெண்ட் அவுட்புட் இருக்குது, புரிஞ்சுதாப்பா? ஸோ அதே மாதிரி இதுக்கு நீங்கள் கிராஃப் வரைஞ்சாலும் உங்கள் கிராஃப் எப்படி இருக்கும், ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கிராஃப் எடுத்துக்கிட்டேன். இது எக்ஸ் ஆக்சஸ், இது ஒய் ஆக்சஸ், சரியா? ஸோ இது இன்புட்டு, இந்த சைடு நான் அவுட்புட் பிளாட் பண்ணிட்டேன். அவுட்புட் வந்து ஒய் ஆக்சஸில் இருக்குது, இன்புட் வந்து எக்ஸ் ஆக்சஸில் இருக்குது. ஸோ இங்கே 1 என்ற இன்புட்டுக்கு வந்து எனக்கு 1 அவுட்புட் வந்தது. ஸோ 1 என்ற இன்புட்டுக்கு நான் 1 அவுட்புட், சரியா? ஸோ அதே மாதிரி -1 என்ற இன்புட்டுக்கு -1 அவுட்புட். ஸோ இது -1 என்ற இன்புட்டுக்கு -1 அவுட்புட் வந்தது. அதே மாதிரி 2 இன்புட்டுக்கு வந்து எனக்கு -32 அவுட்புட் வந்தது, பாருங்கள். ஸோ அதை அப்படியே நான் மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி இங்கே எனக்கு -2 இன்புட்டுக்கு வந்து -32 வருது, சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 32 -32 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே எனக்கு வருது. ஸோ நான் கிராஃபை ப்ளாட் பண்ணேன்னா எனக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வருது, புரிஞ்சுதாப்பா? ஸோ இப்போ நான் வந்து யூஸ்வலாக வந்து நம்ம 1 ஃபங்க்ஷன் இல்லையான்னு பார்க்கறதுக்கு நம்ம ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே நான் ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நான் ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ என் கர்வ் வந்து ஒரு டைம் தான் டச் பண்ணுது. ஸோ அதனால் நான் என்ன சொல்லலாம், இந்த ஃபங்க்ஷன் வந்து f of x ஃபங்க்ஷன் வந்து 1 ஃபங்க்ஷன் சொல்லலாம், புரிஞ்சுதாப்பா? f of x ஃபங்க்ஷன் வந்து 1 ஃபங்க்ஷன் சொல்லலாம், புரிஞ்சுதா? ஸோ இப்போ வந்து இன்னொரு வேலையும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். என்னென்னா இங்கே பவர் 5 இருக்குது. ஸோ என்ன இன்புட்டும் வந்து என்ன ஒரு ஃபங்க்ஷனும் இந்த மாதிரி எக்ஸ் கொடுத்து ஏதாவது பவர் 5ல் கொடுத்துருந்தா, ஆட் பவர்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு இன்புட் வந்து நெகட்டிவ் நம்பராக இருந்தால் அவுட்புட்டும் நெகட்டிவ் நம்பரில் இருக்கும், இன்புட் பாசிட்டிவ் நம்பராக இருந்தால் அவுட்புட்டும் பாசிட்டிவ் நம்பராக இருக்கும். அது அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகும், புரிஞ்சதாப்பா? ஏன்னா ஆட் பவர்ஸில் இருக்கிறனால. ஸோ இந்த மாதிரி ஆட் பவர் இருந்தால் அது 1 ஃபங்க்ஷன் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ f of x வந்து ஒரு 1 ஃபங்க்ஷன். இப்போ நம்ம g of x பார்க்க போகிறோம், சரியா? g of x என்ன கொடுத்துட்டாங்க, g of x = x பவர் 4ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ g of x என்னப்பா சொல்லிட்டாங்க, g of x வந்து x பவர் 4ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம g of 1, g of 2, g of -1, g of -2 கண்டுபிடிப்போம்.
என்ன வருதுன்னு பார்க்கலாம். 1 பவர் 4 என்ன வரும்? 1 வந்துடும். 2 பவர் 4 என்ன வரும்? 16 வந்துடும். மைனஸ் 1 பவர் 4ம் 1 வரும். அதே மாதிரி மைனஸ் 2 பவர் 4 என்ன வரும்? ப்ளஸ் 16 வந்துடும். புரிஞ்சுதா? இப்போ இதை நீங்கள் ஆரோ டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? இன்புட் என்ன இருக்குது? 1 2 -1 -2 இருக்குது. இதுதான் இன்புட்டு. சரியா? அவுட்புட் என்ன இருக்குது? 1ம் 16 மட்டும்தான் அவுட்புட்டில் இருக்குது. ஸோ புரிஞ்சுதா? ஸோ இங்கே வந்து 1 என்ற இன்புட்டுக்கு 1 அவுட்புட், 2ன்ற இன்புட்டுக்கு வந்து 16 அவுட்புட், -1 என்ற இன்புட்டுக்கு 1 அவுட்புட், -2ன்ற இன்புட்டுக்கு 16 அவுட்புட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன எப்படி வந்திருக்கு? 2 நம்பருக்கு வந்து ஒரே அவுட்புட் வந்திருக்கு. புரிஞ்சுதா? 1 ஃபங்க்ஷன்னா என்ன? ஒரு இன்புட்டுக்கும் டிஃப்ரெண்ட் அவுட்புட் இருக்கணும், யூனிக் அவுட்புட் இருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா +1க்கும் -1க்கும் ஒரே ஆன்சர், +2க்கும் -2க்கும் ஒரே ஆன்சர் வருது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்ன சொல்லலாம்? இட் இஸ் நாட் 1 ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஸோ இதோட கிராஃபை நீங்கள் பிளாட் பண்ணாலும் உங்களுக்கு கிராஃப் எப்படி வரும்னா, இப்போ பார்த்துக்கோங்க, இது எக்ஸு, இது இன்புட்னு வச்சுக்கோங்க, இது ஒய்ன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்னென்ன இன்புட் எடுத்திருக்கோம்? 1 2, அதே மாதிரி -1 -2ன்ற இன்புட் எடுத்திருக்கோம்ப்பா. ஸோ இங்கே கொஷின்லேயும் நீங்கள் இந்த அவுட்புட்டில் வந்து 1 16 எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் -1 -16 எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே உங்களுக்கு அவுட்புட் என்ன இருந்தது? 1ன்ற இன்புட்டுக்கு அப்போ 1 தான் அவுட்புட் இருந்தது. சரியா? 1ன்ற இன்புட்டுக்கு 1 அவுட்புட், 2ன்ற இன்புட்டுக்கு 16 அவுட்புட் இருந்தது. ஸோ இங்கே வருமா? அதே மாதிரி -1ன்ற இன்புட்டுக்கு வந்து 1 அவுட்புட் இருந்தது, -2ன்ற இன்புட்டுக்கு 16 அவுட்புட் இருந்தது. புரிஞ்சுதா? ஸோ இப்போ நீங்கள் கிராஃபை பிளாட் பண்ணால் உங்கள் கிராஃப் எப்படி வரும்? இப்படி வருமா? ஸோ இப்போ நீங்கள் ஹரிசாண்டல் லைன் இந்த கிராஃபில் ட்ரா பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து உங்கள் கிராஃப் வந்து 2 டைம்ஸ் மீட் பண்ணுது. ஸோ 2 டைம்ஸ் மீட் பண்ணால் இது வந்து 1 ஃபங்க்ஷன் கிடையாது. உங்கள் ஹரிசாண்டல் லைன் இந்த கிராஃபை ஒரே ஒரு வாட்டி மீட் பண்ணால் தான் அது 1 ஃபங்க்ஷன். 2 டைம்ஸ் மீட் பண்ணுறதுனால இந்த g of x வந்து இட் இஸ் நாட் 1 ஃபங்க்ஷன். புரிஞ்சுதாப்பா? ஸோ அதே மாதிரி இங்கே வந்து இன்னொரு வேலையும் சால்வ் பண்ணலாம், தட் இஸ் பவர் 4. நான் என்ன சொன்னேன்? ஆட் பவரில் இருந்தால் உங்களுக்கு இன்புட் நெகட்டிவ் நம்பராக இருந்தாலும் அவுட்புட் வந்து அதே நெகட்டிவ் நம்பரில் ஆன்சர் வந்துடும். பாசிட்டிவ் நம்பர் கொடுத்தா அதே பாசிட்டிவ் நம்பரில் ஆன்சர் வந்துடும். இதே வந்து உங்கள் இன்புட் பவர் வந்து என்ன, உங்களோட ஃபங்க்ஷனோட பவர் வந்து ஈவன் நம்பரில் இருந்தால் நீங்கள் அதை ஸ்கொயர் பண்ணும்போது அது பாசிட்டிவ் வேல்யூஸ் ஆயிரும். புரிஞ்சுதா? ஸோ இங்கே வந்து -1 வந்தது, பாசிட்டிவ் அவுட்புட் வந்துடுது, -2க்கு பாசிட்டிவ் அவுட்புட் வந்துடுது. ஸோ ஈவன் பவரில் இருக்கிறனால உங்களுக்கு அவுட்புட்டும் பாசிட்டிவாக வந்துடுது. இன்புட்டுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு அவுட்புட் வர மாட்டேங்குது. ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன சொல்லலாம்? இந்த ஃபங்க்ஷன் வந்து நாட் 1 ஃபங்க்ஷன் சொல்லலாம். புரிஞ்சுதாப்பா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து சொல்யூஷன் எழுதிக்கலாம். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு புரிஞ்சதில்லப்பா? இப்போ நம்ம சொல்யூஷனுக்கு போகலாம். சொல்யூஷன் எழுதிப்போம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துட்டாங்க? f of x = x⁵ சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ என்ன இதுலேருந்து என்ன தெரியுது? ஒரு இன்புட்டுக்கும் எவ்ரி பாசிட்டிவ் இன்புட்டுக்கும் நமக்கு பாசிட்டிவ் அவுட்புட் வருது, எவ்ரி நெகட்டிவ் இன்புட்டுக்கும் நமக்கு நெகட்டிவ் அவுட்புட் வருது. புரிஞ்சுதாப்பா? அதை ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். ஸோ என்ன வரும்? ஃபார் எவ்ரி பாசிட்டிவ் and negative values of x, we get positive and negative values of y. Every element in x is associated with different elements of y. Hence it is 1 function. புரிஞ்சுதாப்பா? ஸோ இந்த ரீசன் நீங்கள் எழுதுறீங்க. ஓகே, ஒரு இன்புட்டுக்கு வந்து பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்தால் பாசிட்டிவ் அவுட்புட், நெகட்டிவ் வேல்யூவாக இருந்தால் நெகட்டிவ் அவுட்புட் வருது. ஸோ டிஃப்ரெண்ட் இமேஜ் நமக்கு கிடைக்குது, அதனால் இது 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ ஸோ நெக்ஸ்ட் நம்ம g of xக்கு வந்து நம்ம ரீசன் எழுதுவோம். g of x என்ன சொல்லிட்டாங்க? x⁴ சொல்லிட்டாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் எழுதுங்க. சரியா? ஃபார் எவ்ரி பாசிட்டிவ்
and negative values of x, we get only positive values of y. நீங்கள் input நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி உங்கள் அவுட்புட் என்ன கிடைக்குது, only positive values தான் கிடைக்குது அப்படி சொல்லி எழுதுறீங்க. Positive values of y. So every negative value of y is not associated with any elements of x. Hence, it is not 1-1 function. புரிஞ்சுதாப்பா? உங்கள் அவுட்புட் வந்து நெகட்டிவ் வேல்யூவே வரமாட்டேங்குது, சேம் இமேஜ் தான் வருது, டிஃப்ரெண்ட் இமேஜ் இல்லை, அதனால தான் நம்ம வந்து இதை வந்து நாட் 1-1 சொல்கிறோம் சொல்லியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் f.g வந்து 1-1 இல்லையா சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ f.g நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ f.g எடுத்துக்கோம். f.g நம்ம எப்படிப்பா எழுதலாம்? f of g of xன்னு எழுதலாம். ஸோ நம்ம கொஷின்லேயே g of x கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க? g of x = x power 4ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படியே நீங்கள் எழுதுங்க. ஸோ இந்த கொஷினை பாருங்கள். எக்ஸ் வந்து g of x வந்து x power 4ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த g of x வேல்யூ நான் அப்படியே நாங்கள் எழுதுகிறேன். ஸோ என்ன வரும்? g of x வந்து x power 4 எழுதுறேன். அதே மாதிரி இதை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? f of x ஞாபகம் வரணும். இந்த கொஷினில் f of x என்ன கொடுத்துட்டாங்க? x power 5 கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக இங்கே x power 4 இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனில் நான் எக்ஸுக்கு பதிலாக x power 4 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இங்கே x இருக்கா இல்லையா, அதுக்கு பதிலாக நான் x power 4 எழுதிக்கிறேன். ஹோல் பவர் இங்கே 5 இருக்குது, நான் அப்படியே போட்டுக்கிறேன். ஸோ இதை நீங்கள் என்ன எப்படி எழுதலாம்? x power 20ன்னு எழுதலாம். ஸோ f.g இங்கே என்னவா இருக்குது? x power 20 இருக்குது. நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்? ஈவன் பவரில் இருந்தால் உங்கள் ஆன்சர் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தான் வரும். என்ன பாசிட்டிவ் இன்புட் கொடுத்தாலும் பாசிட்டிவ் வேல்யூஸ் வரும், நெகட்டிவ் இன்புட் கொடுத்தாலும் பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் வரும். இன்கேஸ் இஃப் இட் இஸ் ஈவன் பவர். ஆட் பவரில் இருந்தால் தான் உங்கள் இன்புட் நெகட்டிவாக இருந்தாலும் உங்கள் அவுட்புட்லேயும் அந்த நெகட்டிவ் இமேஜ் கிடைக்கும். பாசிட்டிவ் இருந்தால் பாசிட்டிவ் இமேஜ் கிடைக்கும். இதே ஈவன் பவரில் இருந்தால் அது வந்து கிடைக்காது. சரியா? இன்புட் ஏதோ பாசிட்டிவ் நெகட்டிவாக இருந்தாலும் அவுட்புட் வந்து பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து x power 20க்கும் உங்கள் கிராஃப் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா 2 இடத்துல மீட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி 2 இடத்துல வந்து கிராஃபை மீட் பண்ணிச்சுன்னா, அந்த லைன் 2 இடத்துல கிராஃபில் மீட் பண்ணிச்சுன்னா தட் இஸ் நாட் 1-1 ஃபங்க்ஷன். ஸோ f.g வந்து இந்த பவரை வச்சு நம்ம சொல்லிடலாம் இட் இஸ் நாட் 1-1 ஃபங்க்ஷன். புரிஞ்சுதாப்பா? ஸோ எழுதுங்க. f.g is not 1-1 function. புரிஞ்சுதாப்பா?